வேதம் சொல்லுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பலனா. நம்ம எப்பெல்லாம் கர்த்தர் கூட அப்படியே மகிழ்ச்சியா இருப்போமோ நமக்கு ஒரு புதிய பலன் கர்த்தர் தராராம். வேதம் சொல்லுது கர்த்தர் என்னுடைய வல்லமையும் சத்துவம் பலனுமா. அப்படின்னா உங்களுக்கு பலன் எங்க வரும் கேட்டா கர்த்தரிடத்திலிருந்து வருதான். வல்லமை எங்க வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருதான். சத்துவம் எங்க வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருதான். நான் சொல்றேன், நீங்க சோறு சாப்பிடலாம்னு கூட பரவாயில்ல. வேதம் சொல்லுது கர்த்தரு கூட நீங்க நெருங்க நெருங்க அவருடைய சத்துவத்தை உங்களுக்கு பெறலாம். ஒரு மனுஷ அப்பத்தினால் அல்ல, தேவன் வார்த்தையாலே பிழைப்பான். அப்ப பாருங்க, உங்களுடைய பலன் எங்க இருக்குதுன்னா கர்த்தர், உங்களுடைய வல்லமை எங்க இருக்குதுன்னா கர்த்தர், உங்களுடைய சத்துவமும் கர்த்தர். என்னைக்குமே நான் சொல்றேன், நம்மளுடையது என்னுடையது அல்லவே அல்ல. கிறிஸ்து வாழ்க்கைனா அவருடையது என்னுடையது. பேர் மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எவ்வளவு கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அத்தனையும் உங்களுடைய வல்லமையும் பலனும் சத்துவம் உண்டாயிருக்குமா. ஆமென் ஆமென். வேதம் சொல்லுது உங்களுக்காக என் நாமத்தில் தேற்றவாணர் வருவாராம். யார் அந்த தேற்றவாணர்? உங்களுக்கு உதவி செய்கிறவராம். யார் இந்த உதவி செய்கிறவர்? பரிசுத்த ஆவியானவராம். இவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வாருன்னா உங்களுக்குள்ள வாசம் செய்து உங்களுக்கு உதவியும் செய்யறாராம். பவுல் சொல்றாரு, எப்பெல்லாம் நீங்க பலவீனமா மாறீர்களோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பலவானாக மாற்றுகிறாராம். எப்பெல்லாம் நீங்க தாழ்ந்து போறீங்களோ கர்த்தர் ஆவியானவர் உங்க கண்மலை மேல் உயர்த்துகிறாராம். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறார். அந்த நண்பன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த பலன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை எல்லாரும் பார்த்து வாரம் உங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்க புன்னகை சிரிப்பே எனக்கு பலன். நீங்க எவ்வளவு ஆண்டவருக்குள்ள வர உங்களை பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு புதிய பலன் அடையுது. ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் விதைத்த விதை வீணு போகல, அது ஒரு வல்லமையாக மாறி இருக்குதான். அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் வல்லமை உள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து நீ கேட்கலாம் சில டைம், பிரதர் நான் எல்லாம் என்ன வச்சு என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியல, விளங்க மாட்டேங்குது. நான் சொல்ற, உலகத்திலே விசேஷமானவர்கள், உலகத்திலே பொக்கிஷமானவர்கள், உலகத்திலே யாரு ஒப்பான பார்க்க முடியாத ஒரு விசேஷம் யாருன்னா வேதம் சொல்லுது நீங்க தான் கர்த்தருக்கு ஒரு விசேஷமான பொக்கிஷமா. அப்ப பாருங்க, உங்களை பொக்கிஷத்தை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்துட்டு உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யறார். நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, பிரதர் மெசேஜ் கொடுங்க, ஏன் விசுவாசி வர மக்கள் எல்லாம் பெரியாள் அவங்களுக்கு ஏதோ வந்தாங்க ஆண்டவர் வார்த்தை சொல்லி அனுப்பி ஆசீர்வதிப்பா, கவலைப்படாதீங்க கலங்காதீங்க அனுப்பி இல்லாம. இல்ல வேதம் சொல்லுது கடைசி நாட்கள் அவருடைய தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிறாராம். விசுவாசி கொண்டு இந்த பூமியை அக்னியில் பத்தி எரிப்பாராம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராம். சிறுவனை கொண்டு பெருக செய்வாராம். அப்போ நீங்க எல்லாம் சாதாரண மக்கள் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற கடைசி கால உபதேசம் எப்படி இருக்கும்னா, நீங்க உலகத்திற்கு தேவை, நீங்க தான் அசைக்கப்படுகிற அக்னியா இருக்கிறீங்களா. ஆமென். ஜபம், என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சில பேருக்கு சொல்லுவாங்க 100 ஜபத்துல ஆண்டவர் வந்து ஒரு 10 ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு, 90 ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா ஆண்டவர் சித்தம் இருந்தா நடக்கும், ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா நடக்காது. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, எது ஜபித்தாலும் சித்தத்தின் படி ஜபிக்கும் போது தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறாராம். அப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் சித்தம் இல்லாம நீங்க ஜபித்தனா அந்த ஜப நேரம் வீணானதுதான். அப்ப வேதம் என்ன கத்து கொடுக்குது? சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க தான் சொல்லுது. அப்ப இங்க என்ன பிரச்சனை கேட்டனா, ஆண்டோடைய சித்தம் என்னன்னு இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு புரியாதனாலதான். நீங்க பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் நீங்க நல்லா ஜபிங்க, அப்படியே ஜபிப்பாங்க, ஆனா பதில் கிடைக்கலன்னு வச்சுங்க,
இது ஆண்டவர் சித்தம் இல்லை. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு நாள் வரும்போது நான் சொல்றேன் ஆண்டவர் சித்தத்தை வேதத்தின் படி எப்படி பார்க்கணும்னு தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் முழுமையான சத்தியமும் சித்தமும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரா. அப்போ எப்படி நான் சித்தம்னா என்ன தெரியுமா? ஒரு சிம்பிளா முடிச்சிடறேன் இன்னைக்கு. சித்தம்னா விருப்பம். இப்போ சித்தத்தை எப்படி பிடிக்கணும்னு ஒரு சின்னதா சொல்றேன். சித்தம்னா விருப்பம், ஆசை. இப்போ தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இது வேணும்னு சொல்லும் போது அது ஆண்டவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க, ஒரு பாவத்தை பண்றோம், பாவம் ஆண்டவர் பிடிக்குமா? அப்ப ஆண்டவர் சித்தம் இல்லை. இதே ஒருத்தனுக்கு ஏழைக்கு நான் இறங்கி ஒரு மனதோருகி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்றீங்க, ஆண்டவர் பிடிக்குமா? சரி. உங்க குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் பிடிக்குமா? தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் பிடிக்குமா? அதுதாங்க சித்தம். அப்போ பாருங்க, ஜெபத்தில் போகும்போது தெளிவா இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க 100 ரிக்வெஸ்ட் ஆண்டவருக்கு கொண்டு வந்தீங்கன்னா 100 ரிக்வெஸ்டுக்கு ஆண்டவர் வந்து கொடுப்பார். ஆமென். ஏதோ இல்ல பிரதர், 10 ஜெபத்துல ஆண்டவர் 5 ஜெபத்தை அங்கீகரிச்சிட்டாரு, 5 ஜெபம் அங்கீகரிக்கிற காரணம் ஆண்டவர் சித்தம் இல்லை. இல்ல, இது சாக்கு போக்கு. அப்போ ஜெபத்துல என்ன காரியம்னா, ஒரு காரியம் சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஜெபத்திற்கு தடங்களா இருக்கிறது பாவம், அது ஒரு பக்கம். ஆனா அந்த பாவத்தை நீங்க அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்தது ஆண்டு ஜெபம் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதோ காலத்துல தப்பு செஞ்சது, அதனாலதான் ஆண்டு ஜெபத்தை கேட்கல. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, என்ன தம்பி ஜெபிச்சியான்னு? 1 வருஷமா பாஸ்டர் தான் ஜெபிச்சுன்னு இருக்கிற, பதில் கிடைக்கல. அப்பதான் சொல்லுவாங்க, பதில் கிடைக்கலையா, உன் வாழ்க்கையில என்ன குறைன்னு நீ பாருன்னு சொல்லுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஓடி என் வாழ்க்கையில என்ன குறை, கண்ணீர் போட்டு ஜெபிக்கிறது. இல்ல, வேதம் சொல்லுது, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒரு மனுஷ தப்பு செஞ்சிட்ட பிறகு அவன் ஓடி கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவத்தை நீங்க விட்ட அடுத்த நிமிஷமே அவருடைய கிருபையில ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டு பிள்ளையாக மாற்றி விட்டாராம். அப்ப வேதம் சொல்லுது, அவர் ரத்தத்தால நீங்க மீட்கப்பட்ட ஜனகார் இருக்கபடினால நீங்க என்ன ஜெபித்தாலும் ஆண்டு பதில் கொடுப்பார். அப்போ இதுல என்ன பிரச்சனை கேட்டனா, வார்த்தை தெளிவா இருக்கு, பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்னு தான் கத்துக் கொடுக்க போறேன். புதிய ஏற்பாடு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்றாரு, எலியா அவன் ஊக்கமாய் ஜெபித்தான். என்ன ஜெபித்தானா? மழை பெய்யணும்னு சொல்லிட்டு ஜெபித்தானா? எலியா நம்மளை போலிய பாடு உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறானா. ஆனா எலியா ஜெபித்த அடுத்த நிமிஷமே மழை வந்துதான். ஆனா இங்க யாக்கோபு புதிய ஏற்பாடுல ஒரு வார்த்தை சொல்றாரு, எலியாவோட ஜெபத்தை பாருங்க, எலியாவோட ஜெபத்தை பாருங்க, அவன் ஊக்கமாய் ஜெபித்தான். இந்த வசனத்தை நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே ஊக்கமா ஜெபிக்கணும்னு. ஆனா நீ பழைய ஏற்பாடு வாசிச்சு பாருங்க, எலியா ஊக்கமா ஜெபித்ததே இல்லை. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, பழைய ஏற்பாடுல பார்த்தனா ஆண்டவர் சொல்றாரு, எலியா போய் ராஜாக்கு சொல்லு, 3 வருஷம் மழை பெய்யாது. பெய்யல. உடனே ராஜா கேட்டா, ஐயா நாங்கெல்லாம் மனம் திருந்துறோம், இப்பன்னா ஆண்டவருக்கு சொல்லிரு மழை பெய்யுன்னு. உடனே எலியா போறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இஸ்ரேல் மக்கள் மனம் திருந்திட்டாங்க, இப்ப என்ன சொல்லணும் ராஜாக்குன்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ சொல்லு மழை பெய்யும். வேதம் சொல்லுது, எலியா ராஜாக்கள் சொன்னானா, இப்போ மழை பெய்யும் சொல்லிட்டு அவன் முட்டி போட்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரே மழை பெய்யுங்க. உடனே அவனோட அசிஸ்டன்ட் பாக்குறான், பாரு மழை பெய்தானு, சின்னதா மேகம் மேறி இருக்குன்னு. உடனே திரும்ப பிரேயர் பண்றான், பார்த்தனா மேகம் பெருசாய் மழை பெய்யுது. நான் சொல்றேன், இதுல எங்க ஊக்கமா இருக்கு? இதுல எங்க ஊக்கமா இருக்கு? எலியா என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்னது அப்படியே சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊக்கமாய் ஜெபினா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தை நீங்க எடுத்து ஜெபித்தனா அது ஊக்கமான ஜெபம்.
அங்க எலியா உங்களுக்காக ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு 3 வருஷம் மழை பெய்யுங்க சொல்லல. ஆண்டவர் சொன்னார் மழை பெய்யும். போனா முட்டி போட்டா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல மழை பெய்யுது, மழை பெய்யட்டும் சொன்னான். அவ்வளவுதான். இதுதான் யாக்கோபு சொல்றாரு, எலியா ஊக்கமாய் ஜெபித்தார். அப்ப பாருங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வார்த்தை இருக்கணும். யாருடைய வார்த்தை இருக்கணும்னா, நீங்க என்ன கேட்டாலும் வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, இந்த வார்த்தை எனக்கு சொந்தம், கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எடுத்து நீங்க ஜெபமா மாத்துறது தான் ஊக்கமாய் ஜெபிக்கிறது. நீங்க மத்தாய் 6 அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. இயேசு ஒரு உதாரணத்தை சொல்றாரு, புறஜாதியை போல ஜெபிக்காதீங்க. புறஜாதி எப்படி ஜெபிக்கிறானா, அவன் மணிக்கணுக்கால ஜெபிக்கிறானா. ஏன் சொல்றாரு, மணிக்கணுக்கால ஜெபிக்கிறதுனால அவங்க என்ன எண்ணி இருக்காங்கன்னா, பரலோக பிதா அந்த ஜெபத்தை கேட்கிறாங்கன்னு அறிந்து இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புறஜாதி எப்படி ஜெபிக்கிறானா, அவனுடைய சொந்த வார்த்தை வச்சு புலம்புறான். ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டீங்களா, ஆண்டவரே கேட்க மாட்டீங்களா, ஆண்டவரே பிரச்சனை எப்படி இருக்கு, ஆண்டவரே அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம். இந்த ஜெபமும் கேட்காது. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது யாருன்னா இப்படி ஜெபிச்சீங்களா, கிறிஸ்து ஜெபமுக்கோ புறஜாதி ஜெபத்திற்கோ வித்தியாசம் இருக்கு. எப்போ உங்க பிரச்சனை கொண்டு போய் ஆண்டவர் கிட்ட நீங்க புலம்புறீங்கன்னா அந்த ஜெபம் புறஜாதி ஜெபம். மணிக்கணக்கால ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் கேட்கிறாரு என்ற அர்த்தம் இல்லை. நீங்க கிறிஸ்துவா மாறின பிறகு உங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கேட்ட ஜெபம் வல்லமையா மாறும். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தனா, சவுலோ சிலாசோ கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க, சிறைச்சாலையில. வேதம் சொல்லுது, இவங்க என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில 2 பேர் முட்டி போட்டு ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே நாங்க ஜெயிலு போட்டோம், எங்களை அடிச்சாங்க, எங்களை மிதிச்சாங்க, அது கர்த்தர் சொல்லல. அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை துதித்து 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 ஆராதித்தாங்களா. அங்க இருக்கிற ஒரு போர் செய்வகர் அவன் பார்த்து கேட்டு நிற்கிறான், என்ன துதிக்கிறான். பவுல் சொல்றாரு, அவர் துதிக்க துதிக்க கனத்தை பண்ணின்னு இருக்கிறாராம். வேத சொல்லுது, பவுலும் சிலாசும் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அசைக்கப்பட்டதாம். என்ன அசைக்கப்பட்டது? அவங்க என்னதான் ஜெபித்தாங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த ஜபத்தை அந்த இடமே அசிக்கப்பட்டதுன்னா, இன்னைக்கு சொல்றேன், இந்த ஜபதா இன்னைக்கு உங்களை அசிக்கப்படும். பாருங்க, வேத சொல்லுது, என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, பவுலும் சிலாசோ பிரச்சனைய பேசல. பவுலும் சிலாசும் ஆண்டுடைய வார்த்தை வச்சு துதித்தபடினால அந்த வார்த்தை தான் வேலை செய்யும். அதுக்குதான் ஏன் சொல்றாரு, புறஜாதி போல நீ ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே என் கஷ்டம், நான் கஷ்டப்படுறேன், என் குடும்ப பிரச்சனை இருக்கு, அது புறஜாதி. நீங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு நீங்க உயர்ந்து இருக்கணும்னு அவரு விரும்புகிறாரு. எப்படி நம்ம புள்ள வந்துட்டு சில டைம் பாருங்க, நம்ம புள்ள எல்லாம் எப்படி பாக்குறோம், என் புள்ள நல்லா வளரணும், நல்ல தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், ஞானத்துக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும்னு. நீங்க உங்க புள்ளைய எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்கு கரிசனமா இருக்கிறாராம். வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, உங்களை காட்டிலும் அவர் விருப்பமா இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவர் தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக தந்தருளினாராம். விசேஷம் எது தெரியுமா, அவருடைய குமாரனே உங்களுக்கு கொடுக்கும் போது, நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான அல்ப காரியத்தை கொடுக்க மாட்டாரா? பவுல் சொல்றாரு, அல்ப காரியமே அவர் கொடுக்கிறாரு. ஏன்னா விசேஷமான பொக்கிஷமே இயேசு கொடுத்தாராம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கோம்னு கேட்டனா, வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை தெளிவா இருக்கும். அது முதலாவது காரியம். ஃபர்ஸ்ட் ஜெபிக்கும் போது குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன குழப்பம் இருக்கக்கூடாதுடா, நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு சித்தம் இருக்கா சித்தம் இல்லையா அந்த சந்தேகம் வரக்கூடாது. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது தெளிவா இருக்கணும். என்ன தெளிவா இருக்கணும்னா, நான் என்ன ஜெபிக்க போறேனோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இதுதான் விசுவாச ஜெபம். நீங்க என்ன ஜெபித்தாலும் சரி. சில பேர் பாருங்க, ஜெபிக்கிறாங்க, நல்லா ஒரு ரவர் ஜெபிப்பாங்க,
ஒரு ரபா ஷமாந்தலா துரியா. ஜெபிச்சிட்ட பிறகு வெளியே வந்துட்ட பிறகு என்ன ஜெபித்து கேட்டனா, ஏதோ ஜெபித்தேன், நான் என்னமோ ஜெபித்தேன், ஆனா ஒரு அவர் ஜெபித்தேன், அவனுக்கே தெரியாது என்ன ஜெபித்தேன்னு பாருங்க. அதனாலதான் சில ஜெபத்துக்கு வேலை செய்யாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிரேயருக்குள்ள வரதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. என்ன வேணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்கணும். எதுக்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றேன்னு தெளிவா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, தெளிவில்லாத ஜெபம் கேட்கப்படாது, அது அவிசுவாசமா மாறும். அப்ப பாருங்க, உங்களுக்கு முதலாவது என்ன வேணும் கேட்டனா, தெளிவு இருக்கணும். ஜெபம் சொல்றது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்து மக்கள் ஒரு ஆயுதம் சொல்றது என்னன்னா, எபிசியர் நீ வாசித்து பாருங்க 6 அதிகாரத்துல, ஜெபம் ஒரு முக்கியமான காரியம். உதாரணத்துக்கு இயேசு சீஷருக்கு சொல்றாரு, பேதுரு பேதுரே, இந்த கண்மலை மேலே என் சபை கட்டுவாய், எந்த பாதாளமோ உன்னை மேற்கொள்ளாது, உனக்கு அதிகாரத்தை நான் தரேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, எப்படி மேற்கொள்வாய்? அந்த கான்டெஸ்ட்ல வாசிச்சு பாருங்க, என்ன அதிகாரம் தராரு? அவர் தார்கோலை தராரு, கீ கொடுக்கிறாரு. அந்த கீ என்னன்னா பிரேயர். நான் சொல்றேன், உலகம் அசிக்கணுமா? வல்லமை வேண்டாம். உலகத்தை நீங்க பெரிய ஆளா இருக்கணுமா? உலகத்தை கழுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஆண்டவர் ஒரு கீ கொடுத்திருக்கிறாராம். இப்போ நீங்க ஒரு பொருள் நீங்க எடுக்கணும், தங்கத்தை வேணுமா, வெள்ளி வேணுமா, பொக்கிஷம் வேணுமா, அத்தனையும் ஒரு பொட்டியில் வச்சிருக்கிறாரு. ஆனா பிரேயர் சொல்ற அந்த கீ நீங்க திறந்துட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ பிரேயர் அதுக்காக பாருங்க, தேசங்களா பாருங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, இவங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா நீங்க எப்போ கிறிஸ்துவ மாறிட்டீங்களோ ஜெபம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு. இயேசு பாருங்க, எந்நேரமும் பார்த்தனா ஜெபித்துனே இருப்பாரு. வேத வாசித்து பாருங்க, இயேசு இரவு ராத்திரி முழுமையாக ஜெபித்தார், விடிகாலையில் ஜெபித்தார், முட்டி போட்டு ஜெபித்தார், தனிமையாக ஜெபித்தார். ஏன்னா ஜெபமே அவர் வாழ்க்கையா மாறிச்சு. அவர் ஜெபமா வாழ்க்கை மாறினாலதான் குருடனை வரா சொந்தமாக்குறாரு, வியாதிஸ்த வரா குணமாக்குறாரு, பேய்கள் ஓடுது, எல்லாமே ஒரு நிமிடத்தில் வேலை செய்யுது. அப்படின்னா ஜெபம் சொல்றது பெரிய தாக்கோல். கீ இல்லாம நீங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு என் கார்ல நான் கீ போடலன்னா காரே ஸ்டார்ட் ஆகாது. 1 வருஷமா ஜெபிக்கிறேன், ஏன் பதில் வரல பிரதர்? ஏன்னா கீ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம போயிடுச்சு. சில டைம் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள் ஆண்டவர் பாதத்தில் வரும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. சில பேர் பாருங்க, கூட்டத்தில் வருவாங்க, கேன்சர் குணமாயிரும். என்ன ஜெபித்த கேட்டனா, ஒண்ணுல இயேசுவே என் கேன்சர் குணமாக்குன்னு சொன்ன உடனே குணமாயிடுச்சு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆண்டவர் பாதத்தில் வரும்போது ஆண்டவரை இறங்கி ஒரு காரியத்தை செய்யறாரு. ஆனா எப்போ நீங்க இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு பிள்ளையா மாறிட்டீங்களோ அடுத்த நிமிஷம் அவர் கீ கொடுக்கிறார், அதிகாரம். எப்போ நீங்க இயேசுக்கு முன்னாடி இயேசே அறியாம எப்போ நீங்க வெளியே இருக்கிறீங்களோ அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளை கிடையாது. அவர் உங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்வார். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவ சந்நிதி நீங்க உள்ள வந்துட்டீங்களோ அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்றாரு, அவருடைய அதிகாரத்தை எடுத்து உங்க கையில் கொடுத்துறாரு. அப்ப பாருங்க, உங்களுக்கு எப்படி வேணும்? அவர் புள்ளியா இருந்து அதிகாரத்தை ஆளுகை செய்யணுமா, இல்ல வெளியால இருந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா? உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா, அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரம் என்னன்னா ஜெபம். ஜெபம். அப்போ ஜெபம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எப்படி எல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க உலகம் அசைக்கப்படும். நீங்க இங்க ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு மனித நீதிமான் ஜெபித்தா வானத்தில் இருக்கிற அந்தகார சக்திகள் எல்லாம் கீழே விழுதான். அப்படின்னா ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது 1000 சாத்தானுடைய கிரிகை கீழே விழுதான். அப்போ எவ்வளவு பெரிய அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்துறீங்க. அப்போ என்னன்னா ஜெபம் சாதாரண. ஜெபம் இன்னொரு டெஃபினேஷன் தெரியுமா? அதிகாரம். நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்துறீங்க பூமியில.
ஜான் விஸ்லி சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, மனுஷன் கேட்காமல் ஆண்டவர் இந்த பூமியில ஒன்றுமே செய்வதில்லை. நீங்க கேட்காம சர்வ வல்லவர் வேலை செய்ய மாட்டார். நீங்க கூப்பிடாம அவர்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேசத்துக்காக ஜெபிங்க. ஏன் சொல்றாருன்னா, அத்தனையும் அதிகாரம் வல்லமை உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க தேசத்தை ஜெபிக்க 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 கர்த்தர் இறங்கி வேலை செஞ்சுனே இருப்பார். நீங்க ஆண்டவர் கிட்ட என்ன வார்த்தைகள் கேட்கறீங்களோ செலுத்துறீங்களோ, தேவ தூதர் உங்களுக்காக வேலை செய்யறாங்க. அப்ப பாருங்க, அத்தனையும் அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குதான் மனுஷன் ஜெபிக்கும் போது தேசங்கள் ரட்சிக்கப்படுமா. அப்போ தேசங்களே ரட்சிக்கப்படணும்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு சரியாக இருக்கும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் கட்டப்படும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க உயர்வு வெற்றியை தானா பின்பற்றும். அப்போ அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது காரியம்னா வேதம் சொல்லுது, வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:6-8 இன்னைக்குல இருந்து பைபிள் ஸ்டடி. நான் சொல்றேன், இன்னும் 4 வாரம் பிரேயரும் விசுவாசம் அதிகாரம் இது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. நான் சொல்றேன், நான் வந்து ஜெபிக்கணும், ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கணும், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஜெபிக்கணும். எத்தனை நாள் நீங்க அதே இருப்பீங்க? இந்த எப்படி ஜெபிக்க வேண்டும் நீங்க தெரிஞ்சிட்டு நீங்க அது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்கிற எவைகளோ அத்தனையோ நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்படவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாது இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிறையற்றவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? வேதம் சொல்லுது இருமனம், டபுள் மைண்டட். டபுள் மைண்டட்னா சில பேர் பாத்தீங்களா, ஜெபிக்கும் போது வருவாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல நான் வேலை செய்யணும், ஆண்டவர் பாத்திரத்தில் உட்காரும் போது ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரே சித்தம் இருந்தா இந்த வேலை கொடுங்க, சித்தம் இல்லைன்னா வேலை கொடுக்காதீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஜெபம் காற்றில் அசைக்கப்படுகிறவனா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா? டபுள் மைண்டடா. கொடுத்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கலன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிறிஸ்து மக்கள். அதனாலதான் அவன் 1 வருஷம் ஜெபித்தாலும் பதில் இல்லை, 10 வருஷம் ஜெபித்தாலும் பதில் இல்லை. அப்புறமா சொல்லுவான், பிரதர் என் வாழ்க்கையில ஏதோ குறை இருக்கு. உடனே ஊழியக்காரர் சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில் ஏதோ குறைய இருக்கனாலதான் உன் ஜெபம் தடங்களா இருக்கு. இல்ல பிரதர், இயேசு கிறிஸ்து எப்போ உங்களுக்காக கல்வாரி சில ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டாரோ அந்த நிமிஷமே அவருடையது, உங்களுடையது. வானமும் பூமி அவருடையது. வானமும் பூமி அனைத்து நீங்க சுதந்திரவாதியா மாறிட்டீங்க. அனைத்து நீங்க எது விரும்புகிறோ உங்களுடையது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? டபுள் மைண்ட். நீங்க தீர்மானிக்கல என்ன வேணும்னு. இந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போக கூடாதா? யாருக்கிட்ட கேட்குறீங்க? எதுக்காக மீட் பண்றீங்க? இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு சிஎம் கிட்ட நான் போறேன், நான் கேட்கிறேன், இந்த லேண்டு ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கிட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஏக்கரை தரீங்களா, தர மாட்டீங்களா? இது கரெக்டா பிரசன்டேஷனா? யாருக்கிட்ட போனேன், எதுக்காக போனேன்? எனக்கு இந்த ஏக்கர் இடம் வேணும், உம்முடைய சைன் வேணும். அப்ப பாருங்க, 2 மைண்டில் இருந்தானா வேலை செய்யாது. ஆண்டவர் கிட்ட நீங்க வரும்போது ஒரு காரியத்தை எதை பத்தி ஜெபிக்கிறீங்க? சப்போஸ் உங்களுக்கு வியாதியா இருக்க வைத்துங்க. ஒரு மனுஷ வியாதியா இருந்தா போயிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தம் இல்லாலும் ஸ்தோத்திரம். இது யார் சொல்லுதுன்னா குஷ்டரோகி சொன்னான். ஆனா இயேசு சொல்லவே இல்லை. இன்னைக்கு குஷ்டரோகியோட ஜபதான் விருப்பமா பிரியமா மாறிட்டாங்க. கேட்டா நல்ல கிறிஸ்துவர்கள். அதனாலதான் ஜபம் கிடைக்குது. யாக்கோபு சொல்றாரு, நீ ஜபிக்கும் போது 2 மனமாக இருக்காத, தெளிவா இரு. என்ன வேணுமோ, நீ வந்திருக்கிற இடம் சர்வ வல்லவர் கட்டு, நீ நிக்கிற இடம் மகா பரிசுத்தம்.
நீ கேட்டா பரலோகமே உனக்காக இறங்கி வேலை செய்யும். அப்ப ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை இருக்கு. ஜெபம் சொல்றது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை துஷிக்காதீங்க, அந்த அதிகாரத்தை வீணாக்காதீங்க, அந்த அதிகாரத்தை அழிச்சமா பார்க்காதீங்க. ஜெபம் சொல்றது ஒரு வல்லமை. இன்னைக்கு எப்படி ஒரு போலீஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், மந்திரிக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், அதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் ஜெபம். அப்ப ஆண்டவர் சந்நிதி வரும்போது ஒரு மனமா இருங்க. என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் ஒரே சொல்லுவேன், ஜெபிக்கும் போது ஏதோ வந்தோ ரபா ஷிக்கம் அந்தலா ஹல்லேலூயா ஆண்டவரே தாங்க இது தாங்க அவனை ஆசீர்வதிங்க இவனை ஆசீர்வதிங்க இப்படி என் குடும்பம் நல்லா வச்சுக்க ஓ ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்தது பார்த்தா விசுவாசமே இல்லை. ஏன்னா அவன் என்ன ஜெபித்தான்னு அவனுக்கே தெரியாது, மனப்பாடமா மாறிச்சு. ஆனா வேதம் சொல்லுது, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நோட்டு புக்கில் எடுத்து என்ன வேணுமோ அது எழுதுங்க. உங்களுக்கு 4 பிரச்சனைனா 4 பிரச்சனைக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. எனக்கு வேலை வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சொந்த வீடு வேணும். 3 காரியத்தை தெளிவா இருங்க. தெளிவா இருந்துட்டு யாருக்கிட்ட போறேன்னா பிதாவாகிய தேவன் எடுத்துட்டு போறீங்களா? அப்போ 2 மனம் இல்லாம நீங்க தெளிவா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், நான் ஜெபித்தான்னு அந்த விசுவாசத்தோட வரணுமா? வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் தேவன் கிருபாசனத்தில் விசுவாசத்தில் வரும்போது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 2 மனமும் இல்லாம ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுங்க. எனக்கு என்ன வேணும், இது வேணும், இது யார் தருவா? என் பரலோகத்தில் தருவாரு. ஆகையினால் நான் ஜெபிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு வரணும். வந்துட்டு அடுத்தது வேதம் சொல்லுது, வாசிச்சு பாருங்க. யோசுவா 1:8. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருப்பவை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வேதம் சொல்லுது, நீங்க என்ன வேணுமோ தீர்மானிச்சிட்ட பிறகு அது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தை நீங்க எடுக்கணுமா? நியாய பிரமாணம் வேதத்தினா இந்த பைபிள் இருக்க ஆண்டவர் சொல்லியிருக்க ஒரு காரியம். நீங்க என்ன வேணுமோ தீர்மானிச்சிட்ட பிறகு அது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தை நீங்க எடுக்கணுமா? நியாய பிரமாணம் வேதத்தினா இந்த பைபிள் இருக்க ஆண்டவர் சொல்லியிருக்க ஒரு காரியம். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வீடு வேணும். ஓகே, இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா 1 யோசுவா 1:8 சொல்லுது, இப்போ நீங்க முடிவு பண்ணிடணும், எனக்கு வீடு வேணும். தெளிவா இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இப்போ வேதம் சொல்லுது, சந்தேகப்படாமல் 2 மனமாக இருக்காம தெளிவா இருக்கணுமா? எனக்கு வீடு வேணும். இப்ப என்ன பண்ணணும்னா வேதம் சொல்லுது, வீடை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் வாசிச்சு பாருங்க. உபாக அதிகாரத்திலே, உனக்கு நிலங்கள் நான் தருவேன், நீ கட்டப்படாத வீடை சக்கல பொருட்களை நிரம்பிய வீடு நான் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு நிலத்தை நான் தருவேன், நீ கட்டப்படாத சக்கலையும் நல்ல பொருட்களும் வைத்த வீடு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வசனம் இருக்கு. அதே மாதிரி நிறைய வசனங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ போகும் இடம் எல்லாம் அந்த தேசத்தை நீ சுதந்தரிப்பாய், நீ எதெல்லாம் விரும்புகிறையோ எதெல்லாம் கேட்டுகிறையோ நான் அது உனக்கு தருவேன். இப்ப இது ஆண்டோடைய வார்த்தை, இது நம்மளுடைய வார்த்தை இல்லை. இப்போ 1 யோசுவா என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை எடுத்து இரவும் பகலும் அது பேச ஆரம்பிக்கணுமா ஜெபத்துல. அப்ப என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வரும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு வீடு தாங்க. இது நீங்க ஒரு தடவை தான் நீங்க ஜெபிக்கணும். மறுநாள் நீங்க நாளைக்கு வந்தானா, ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க அப்படி ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபித்தானா நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கிட்ட இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு சாதாரண ஒரு மனிதன் வரான். அவன் வந்துட்டு என்கிட்ட காசு கேட்கறான், ஐயா எனக்கு உதவி பண்ண முடியுமா, எவ்வளவு வேணும்னு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும்னு. இப்ப அவருக்கு நான் சொல்றேன், தம்பி கவலைப்படாத,
நாளைக்கு சாயங்காலம் என்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ. இப்ப அந்த மனுஷன் நான் சொன்ன உடனே அவன் சொல்றான், அவன் பிரச்சனை சொல்லிட்டான், எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா நான் சொல்லிட்டேன் நாளைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிக்கோன்னு. போயிட்டு ஒரு 1/2 hour ஓடி வரான். ஐயா எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். தம்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே நாளைக்கு சாயங்காலம் வா 1 லட்சம் ரூபாய் தரேன். திரும்ப போயிட்டான். திரும்ப ஓடி வரான் 10 நிமிஷத்துல. ஐயா நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தருவீங்களா? இப்ப நினைச்சு பாரு. இப்ப அவன் என்னை எப்படி படுத்துறான்னா அவமானப்படுத்துறான். அவனுக்குள்ள நான் சொன்ன வார்த்தை விசுவாசம் இல்லை. இப்ப யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ எது ஜெபிக்கிறியோ அது விசுவாசி. என்ன விசுவாசிக்கணும்னா வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க கேட்டு கொள்ளுகிறதுக்கு முன்பே பரலோக பிதா அறிந்திருக்கிறாரா உங்களுக்கு என்ன தேவை. அப்போ பிதா அறிந்திருக்கிறாரு. ஆனா பிதாக்கு ஒரு ஆசை, நீங்க வாய் விட்டு கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் விருப்பம் தான் கொடுப்பாரு, ஆண்டவர் விருப்பம் இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை நீங்க சொல்றதுக்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க வாய் விட்டு விசுவாசத்தை கேட்டா அது தரத்துக்கு அவர் மக மகிழ்ச்சியா இருக்கிறாராம். அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் நீங்க சொல்லிட்ட பிறகு மறுபடியும் நாளைக்கு வந்தானா, ஆண்டவரே வீடு கொடுங்கன்னு பிரேயர் பண்ணக்கூடாது. ஆண்டவரே வீடு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. ஏன்னா என்னுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மனிதனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். வானமும் பூமியை ஒழிந்தாலும் உம்முடைய ஒரு வார்த்தையும் ஒழியாது. நீ வாக்களித்தவர் நிறைவேற்றுகிற தேவன், சொன்னவர் செய்ய வல்லவர், இல்லாதவைகளும் உருவாக்குகிற தேவன். அப்போ அவர் யாருடைய வார்த்தைனா அவருடைய வார்த்தை. அவர் சொன்னா செய்வார். நான் மனிதன் அல்ல, பொய் சொல்லுகிறவன் அல்ல, நான் மனப்புத்திரன் அல்ல. மாறுறதுக்கு நான் சர்வ வல்லவர், சொன்னவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை அவர் சொல்லிட்டனா செய்வார். அப்ப என்ன பண்ணணும்னா வேதம் சொல்லுது, நீங்க நன்றி சொல்லணுமா விசுவாசிக்கணுமா. உதாரணத்துக்கு வாசிச்சு பாருங்க இன்னொரு வசனத்தை, மத்தாயி 7:7. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தெரியாதா என் பிரச்சனை, ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்ய மாட்டார். தலை கீழே நின்னாலும் செய்ய மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, உங்களுக்கு என்ன தேவையோ வாய் விட்டு கேட்கணுமா. அடுத்தது வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க கேட்கும் போது கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேட்கும் போது கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க, தட்டும் போது அது திறக்கமா. அப்ப என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட தான் அணுகணும் ஒரு காரியத்தை. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் தான் முக்கியம். அப்போ நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம நீங்க எதிர்க்காதீங்க. எப்படி ஒரு விசுவாசம் இருக்கணும்னா, ஒரு காரியத்தை நீங்க ஜெபித்தனா அந்த ஜெபம் பதில் வராம நீ விடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அது கிடைக்கலன்னா ஆண்டவர் சித்தல. இல்ல அது சாத்தான் பேசுறான். வேதம் சொல்லுது, உங்க விசுவாசத்தை எடர் பண்ணுகிற எவனா இருந்தாலும் எதிர்த்து இல்லைங்க, அவன் ஓடி போவானா. அப்ப சாத்தான் என்ன பண்ணுவா, இத்தனை நாள் ஜெபித்தே, இத்தனை நாள் உபவாசப்பட்டு எதனா கிடைச்சதா, இதுதான் சந்தேகம் உண்டாக்குவா. வேதம் சொல்லுது, விசுவாசத்தோட நீ கேளுங்க. மார்க் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பாத்தீங்களா, நீங்க எது வேண்டிக் கொள்கிறீர்களோ அது பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கணுமா. இன்னும் மொழி சொல்லுது, நீங்க எது ஜெபித்தீங்களோ பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணுமா. இது நிறைய பேருக்கு சில பேர் புரியாது. எப்படி பிரதர் நான் கடிச்சிச்சு நான் சொல்லணுமா? வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய உலகம் எப்படி வேலை செய்யலாம், நீங்க கேட்கறதுக்கு முன்பே எல்லாமே ஆயத்தமா இருக்கு. சில பேருக்கு புரியாது. நீங்க கேட்கறதுக்கு முன்பே கர்த்தர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். வாசிச்சு பாருங்க, எபிசியன் 1:3 சொல்லுது, கிறிஸ்துக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாராம். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பாருங்க, நீங்க மனுஷன் மாதிரி இப்போ ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் என்ன பண்றான்னா, வேதம் சொல்லுது கிறிஸ்துவ தேவ ராஜ்யமும் நீதியை தேடுங்க, அனைத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா புற ஜாதி என்ன பண்றானா, வேலை மனுஷ தேவைகளும் சந்திக்க ஓடாடின்னு இருக்கிறானா. ஆனா வேதம் சொல்லுது அப்படி புற ஜாதி பண்ற மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அப்ப புற ஜாதி என்ன பண்றான்னா, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன்னா உடனே போய் பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணுவான். ஆனா வேதம் அப்படி சொல்லல. கிறிஸ்துவன் என்ன பண்ணணுமா, வீடு கட்டணும் சொன்னா ஆவிக்குரிய உலகத்தை ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு லோனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றேன், ஆவிக்குறையில ஆண்டவர் சக்கரை காரியத்தை செய்து வச்சிருக்கார். எப்படி? உதாரணத்துக்கு பரலோக பீதா அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவர் வச்சுக்கலாம், இவர் தான் பரலோக பீதா, நானு இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்க தான் வரீங்க, நிக்கிறீங்க கட்டு. இப்போ என் கட்டு கேட்கறீங்க. வேதம் சொல்லுது, என் நாமத்தில் நீங்கள் எது கேட்டாலும் நான் தருவேன். இயேசு சொல்லிட்டாரு. இப்போ அந்த மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே நான் ஒரு பசி பட்டினத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆகாரத்தை தாங்க. உடனே பிதா கேட்கிறாரு, என்னது அவன் பிரச்சனைன்னு. இயேசு சொல்றாரு, அவனுக்கு ஆகாரம் வேணுமா. பரலோக பிதா சொல்றாரு, எப்பா தம்பி, இங்க சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ இல்ல பேக்கரி ஐட்டமோ பரலோகத்தில் இல்ல. எங்க இருக்கு? பூலோகத்தில் இருக்கு. நீ எங்க இருக்கிற? பூலோகத்தில் இருக்கு. இன்னொருத்தவரா, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, அழகான வீடு. உடனே பிதா கேட்கிறாரு, என்ன ஜெபிக்கிறான். ஏசு சொல்றாரு, நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். உடனே என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு. எனக்கு வீடு வேண்டும் ஆண்டவரே. இங்க பாருப்பா, பரலோகத்தில் எந்த வீடு கிடையாது. எல்லா வீடும் இடம் எங்க இருக்கு? பூமியில வச்சுட்டேன். ஆனா நீ எங்க இருக்கிற? பூமியில இருக்கிற. இன்னொருத்தவரா, ஆண்டவரே எனக்கு அழகான ஒரு பொண்ணு தாங்க ஆண்டவரே கல்யாணம் பண்றதுக்கு. உடனே பிதா கேட்கிறாரு, இவன் என்ன ஜெபிக்கிறான்னு. ஏசு சொல்லிட்டாரு, நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன்னு. இங்க பாருப்பா தம்பி, ரொம்ப ஊர்வசி பரலோகத்தில் கிடையாது. இங்க எல்லாமே தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. அழகான பெண்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறாங்க. நீ எங்க இருக்கிற? பூமியில இருக்கிற. இன்னொருத்தவரா, ஆண்டவரே எனக்கு BMW கார் வேணும் ஆண்டவரே. இங்க பாருங்க, பரலோகத்துல குதிரையோ சேனைகளும் இருக்கு. இங்க பரலோகத்துல BMW ஆடி கார் கிடையாது. எங்க இருக்கு? பூலோகத்துல இருக்கு, பூமியில இருக்கு. நீ எங்க இருக்கிற? பூமியில இருக்கிற. அப்ப என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ பூமியில் வைத்துட்டாரு. பூமியில உங்க பக்கத்திலே இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறது சுகந்தரிக்க முடியாம போச்சு. அதுக்காக தான் வேதம் சொல்லுது, அந்த சுகந்தரிக்க உங்களுக்கு 2 காரியம் வேணுமா. என்னன்னா, ஜபமும் விசுவாசமும். ஆண்டவரே எனக்கு அப்பா வேணும் சொன்னா பக்கத்து வீட்டுல இருந்து அப்பா ஓடி வரும். ஆண்டவரே எனக்கு லேண்ட் வேணும் சொன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆள் அனுப்பி ஒரு லேண்டை கொடுப்பாரு. கர்த்தாவே எனக்கு ஒரு காரியத்தை பண்ணுங்க, எனக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுங்க சொன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனிதனை அனுப்பி அந்த காரியத்தை கரெக்டாக செய்து முடிப்பார். அத்தனையும் பூமியில தான் இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்துல என்னதான் கேட்பீங்க? உங்க விண்ணப்பத்தை என்னதான் கேட்பீங்க? ஆண்டவரே தாங்க தாங்க பரலோகத்துல. தம்பி, பரலோகத்துல இருந்து எதுவுமே வராது, எல்லாமே எங்க இருக்கு? பூமியில இருக்கு. நீ எங்க இருக்கிற? பூமியில இருக்கிற. ஆனா வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எடுத்து அது பேச ஆரம்பிக்கணுமா. என்ன பேச ஆரம்பிக்கணும்? இப்ப பாருங்க, ஒரு வியாதி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? வியாதி கேட்டனா, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க. ஃபர்ஸ்ட் தடவை பிரேயர். 2வது தடவை எப்படி பிரேயர் பண்ணனா, கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால என்னை சுகமாக்கி இருக்கிறீர். கர்த்தாவே எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், என் வியாதிகள் எல்லாம் நீ சுமந்து கொண்டீர். உம்முடைய தழும்புகளாலே நான் ஆரோக்கியமாயிட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்காயுசும் பலனும் ஆரோக்கியமா இருக்கு. அப்படின்னா உமக்கு ஸ்தோத்திரம். உடனே சாத்தான் வருவான், சிஸ்டர் சுகமாயிட்டீங்களா? பிரேயர் பண்ணி கேட்டீங்களா? அதே பலவீனதான். ஏன்னா சாத்தான் பேசுவான். வேதம் சொல்லுது, சாத்தான் பேசுனா எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போவான். மறுபடியும் சொல்லணுமா, யோசுவா 1:8 சொல்லுது, மறுபடியும் இரவும் பகலும் நீங்க என்ன பண்ணணும்? இரவு விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நைட்டு ஜெபிச்சிருப்பீங்க, காலையில எழுந்தாலும் கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஆரோக்கியம், பலத்தை, சுகத்தை இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் புதிய பலனை, நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். உங்க ஜெபம் முடிச்ச பிறகு அடுத்ததுதான் உங்க விசுவாசம் வேலை செய்யும். நீங்க எது ஜெபித்தீங்களோ அடுத்த செகண்ட் நீங்க வெளியே வரும்போது வேதம் சொல்லுது, சாத்தான் நிப்பானா. அப்பதான் அவன் சொல்லுவான். ஒருத்தர் வருவான். சில கிராமத்துல பாத்தீங்கன்னா டீ கடை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த டீ கடையில ஒன்றும் இருக்காது. ஒரு டீயும் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், 4 வெட்டி பசங்க இருப்பாங்க. இப்பதான் இவர் சர்ச்சுக்கு போய் ஜெபிச்சு விசுவாசத்தை குலுக்கிட்டு வந்திருப்பாரு. என்ன குலுக்கிட்டு வந்திருப்பாருன்னா, இயேசுவின் தழும்புலாம் சுகமானே, நான் கர்த்தருக்கு உயர்ந்திருப்பேன், நான் வாழ இல்லாம தலையா இருப்பேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை உயர்த்திருப்பார் சொல்லிட்டு விசுவாசத்தோட வந்திருப்பான். அப்பதான் ஒருத்தர் கேட்பான், தம்பி வேலை கிடைச்சுதா? ஐயா நான் தேடி தேடி வேலையே இல்லை, ஒரே கஷ்டம், போராட்ட வாழ்க்கை. நீங்க பண்ண ஒரு ஜபம் வீணா போயிடுச்சு. அப்ப பாருங்க, யோசுவா 1:8 சொல்லுது, வேதத்தை எடுத்து யாரும் வார்த்தை பேசக்கூடாதா, அவரு வார்த்தை இரவு பகலும் தியானிக்கணுமா. ஒரு மனிதன் இரவு பகலும் தேவன் வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும் போது அவன் செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும். அப்ப என்ன பண்ணணும் ஜபம்னா, ஃபர்ஸ்ட் தீர்மானிங்க என்ன வேணும்னு ஒரு புக்கில் எழுதுங்க. 2வது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு ஒரு வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிங்க, ஜபிங்க ஆரம்பிங்க. அடுத்தது இயேசுவின் நாமத்தை நீங்க ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அது நடந்துச்சு. எப்போ பதில் கிடைக்கும் தெரியுமா? அந்த ஜபத்திற்கு சாட்சி சொல்ற வரைக்கும் விடக்கூடாது, கண்டினியூஸா ஜபிக்கணும். அத வேதம் சொல்லுது, இரவு பகலும் கர்த்தரை தேடுகிறவன் கண்டறிவான், கர்த்தரை நாடுகிறவன் கண்டறிவான். ஜபம் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க, சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் சித்தம் இருக்கா சித்தம் இல்லையா அந்த கான்செப்ட் தூக்கி போடுங்க. ஏன்னா ஆண்டவர் நீ கேட்கிற நீதிமான் ஜெபிக்கிற ஜபம் எல்லாமே பிரியமாக தான் இருக்குமா. நீதிமான் தவறாக ஜெபிக்க மாட்டானா. நீங்க எல்லாம் நீதிமான் தப்பான ஜபத்தை ஜெபித்தாலோ ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆகையினால நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ தீர்மானித்து அந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, வீடு வேணும் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா அடுத்த தடவை, ஆண்டவரே வீடு கொடுத்ததற்காக நன்றி, என் வீடு இப்படியாக இருக்கும், என் வீடு அழகாக இருக்கும், நல்ல பெரிய ரூமா இருக்கும், ஆண்டவரே எனக்கு 3 பெட்ரூமா இருக்கும், என் வீடு இவ்வளவு பெரிய கட்டிலு, இவ்வளவு பெரிய பர்னிச்சர் நான் வைத்ததற்காக நன்றி. நீங்க நினைக்கலாம் இது ஜபமா கேட்பீங்க. இதுதாங்க ஜபம். ஒரு காரியத்தை நீங்க விசுவாசித்து கர்த்தரோட நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் பேசக்கூடாதுதான். சாத்தான் என்ன பண்ணுவான், நடுவில் உங்களை கெடுக்க வச்சுருவான். அப்பதான் யாருன்னா சித்தி பசங்க வருவாங்க, மாமா பசங்க வருவாங்க, அப்பதான் சொந்தக்காரங்க வருவாங்க, உங்க ஜபத்தை கெடுத்துருவாங்க. அப்ப பாருங்க, காத்து கொள்ளுங்க ஜபத்தை. அப்போ 2 காரியம் தான். முதல்ல டிசைட் பண்ணணும், 2வது ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்கிற ஜபத்திற்கு 100 விண்ணப்பம் இருந்தாலும் அந்த விண்ணப்பத்துக்கு 100 மடங்கு பதில் உண்டு. மத்தவங்க மாதிரி போய் கேட்றாதீங்க. நான் ஜெபித்த பிரதர் ஆண்டவர் 10 ஜபத்துக்கு 2 ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு, 8 ஜபத்துக்கு பதில் கொடுக்கலாம்னா ஆண்டவர் சித்தம் இல்லை சொல்லாதீங்க. நீங்க ஆண்டோட விசேஷ பிள்ளைகள், ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள். 10 விண்ணப்பத்தை கொண்டு வந்தா 10 விண்ணப்பத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அதுதான் நீங்க அந்த 10 விண்ணப்பத்தை பதில் பெற்றுக்கொண்டா வேதம் சொல்லுது, என் நாமத்தில் நீங்க எது கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அது பெற்றுக்கொள்வீர்கள். அது பெற்றுக்கொண்டா உங்க இதயம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையுமா. அப்போது பரலோக பிதா மகிமை அடைவாராம். நான் ஒன்னே ஒன்று உதாரணத்தை சொல்றேன். நடந்த ஒரு விஷயம். ஒரு லேடி டாக்டர் சொன்னாங்க, உனக்கு இனிமேல குழந்தைய பொறுக்காது, ஏன்னா உன் கர்ப்ப பையில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கேன்சர் கட்டி. அந்த அம்மாவுக்கு ஒரே தூக்கி போயிடுச்சு. ஏன்னா 8 வருஷமா குழந்தை இல்லை, இப்ப என்னவா இருக்கு, கேன்சர் கட்டி. உடனே டாக்டர் சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுக்கணும், உனக்கு குழந்தையே கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் கட்டு ஓடி அழ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஸ்திரீ. ஆண்டவரே, எல்லாருக்கும் நான் ஊழிய செய்றேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை? அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. என்ன வார்த்தைன்னா, உன் கர்ப்பத்தை கனிகளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகளை என்னுடைய பரிசாக இருக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாப்பா. இந்த வசனத்தை எடுத்த உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சது. கர்த்தாவே, என் கர்ப்ப பையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி, என்னுடைய பிள்ளைகள் பெரிய ஜாதியாக்கினதற்காக நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா அதோட விடல. வேதம் சொல்றது, இரவு பகலும் தியானிக்கணுமா. ஜபம் முடிஞ்ச பிறகு ஒரு 1/2 hour 1 hour அந்த அம்மா என்ன பண்ணிச்சா,
இடுப்புல கை வச்சுதான். புருஷன் கேட்டனா, ஏமா இடுப்புல கை வைக்கிற, நீ தான் ஸ்லிம்மா அழகா இருக்கிறியான்னு. அந்த அம்மா சொல்லிச்சா, நான் 9 மாசமா இருக்கிறேன். 9 மாசமா எத்தனை நாள் இருந்துச்சா? 2 வருஷமா இருந்துதான். கீழே குனியாதா, தண்ணி தூக்காதா, அப்புறம் வேலை செய்யாதா, இப்படியே இருக்கமா. என்ன கேட்டா, நான் 9 மாசமா இருக்கிறேன். அந்த அம்மா பெலிசா இருக்கமா. உடனே புருஷன் சொன்னாரா, சரி இந்த அம்மாக்கு இது சந்தோஷம் இருக்குன்னு அவர் கண்டுக்கலையா. அப்படியே பேச ஆரம்பிச்சுதான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் கர்ப்ப கண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டபடி நான் ஸ்தோத்திரம், என் பிள்ளை பெரிய ஜாதியாக இருக்கபடி நான் ஸ்தோத்திரம், கர்த்தர் நீ என் வம்சத்தை ஆசீர்வதித்தீரே அப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே போறது. காரில் உட்காரும் போது ஏறி கஷ்டப்பட்டு உட்காருறது, சாப்பிடும் போது அப்படி பார்த்து சாப்பிடுறது, ஆரோக்கியம் ஃபுட்டு எல்லாமே ஆரோக்கியமான உணவு சாப்பிடுது. 2 வருஷம். ஒரு நாள் செக்கப் போகும்போது டாக்டர் சொன்னாரா, உனக்கு 3 மாசம். அப்புறமா கேட்டாரா, கேன்சர் கட்டி இல்லம்மா, கேன்சர் கட்டி காணோம். என்னன்னா அந்த அம்மா விசுவாசி. சாத்தான் சொன்னா, கர்ப்பப்பையில் கேன்சர், கர்ப்பப்பை எடுக்கணும். இன்னொருத்தர் சொந்தக்காரங்க சொன்னாங்க, கவலைப்படாத, நீ ஒரு சின்ன குழந்தையோ அனாத ஆசிரமத்தில் குழந்தை எடுத்துக்கோ. ஆலோசனை எல்லாம் நிகழ்ச்சி. அந்த அம்மா முடிப்படிச்சு, என் கர்த்தர் சொன்னார் அவர் செய்ய வல்லவர், அவர் வாக்களித்தவர் மாறாதவர், என் நாமத்தில் எது கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னவர். நிச்சயமாக என் கர்ப்பம் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் பிள்ளை பெருப்பாள், அவள் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாள். நான் ஒரு பெரிய ஜாதி தாயா இருப்பேன். இயேசுவின் நாமத்தை உமக்கு ஸ்தோத்திரம். சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு கர்த்தர் அந்த கணத்தை பார்த்துதான். உங்க விசுவாசம் கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க ஜெபிக்கும் போது உறுதியா இருங்க. நான் சுகமா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இதுதான் நீங்க செய்யணும். ஏன்னா ஜெபம் சாதாரண நினைச்சிட்டீங்கன்னா அது சாதாரண ஜெபம். ஆனா ஜெபம் அதிகாரம் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெபிக்கும் போது இந்த உலகத்தை நீங்க கலக்கிறீங்க. நீங்க யாருக்கும் கட்டளை இடுறீங்க. அந்த அதிகாரத்துக்கு கீழ் படினோம். எந்த வியாதி வந்தாலும் உங்க கீழ் படினோம். எந்த பண பிரச்சனை இருந்தாலும் கீழ் படினோம். ஏன்னா நீங்க ஜெபிக்க நீங்க அதிகாரத்தை வல்லமையா செலுத்துறீங்க. ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஜெபிக்கலாமா? அதிகாரத்தை செலுத்தலாமா? உலகத்தை கலக்கலாமா? ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கலங்காதீங்க. வேதனை வந்தாலும் தூக்கி போடுங்க. என்ன மனபாரம் இருந்தாலும் சரி, கர்த்தர் பதில் தருகிறார். பதில் தராம அவர் ஓய்வதில்லை, நானும் ஓய்வதில்லை. ஆமென். எந்திரிப்போம்.